சென்னை பட்டாபிராம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் பாஸ்கரன்கிறவர் அவரோட ஃபேமிலியோட, அவரோட ஒய்ஃப், அவரோட குழந்தையோட ஒரு 1BHK ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு தனி வீடுங்க. இந்த லைன் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி கதைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு லைன் வீடில் மொத்தமே 2 வீடு தான். இவரோட வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஹவுஸ் ஓனரோட வீடு இருக்குமா, ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில். அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டில் யாருமே கிடையாது. பாஸ்கரனோட ஒய்ஃப் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு. ஸோ பாஸ்கரன் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறாரு. நைட்டு ஒரு 10 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. கண்ணை லைட்டாக திறந்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, யாரோ ஒருத்தவங்க மெயின் டோரை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே உடைக்கிறாங்களாம். அது போக இவங்களோட பெட்ரூம்ல ஒரு விண்டோ இருக்குமாங்க, அந்த விண்டோவையும் போட்டு உடனே உடைக்கிறாங்களாம். பதறி போய் எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா அப்பதான் இவரால் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியுது. வெளியே இருந்து சத்தம் கேட்குது. பாஸ்கர் எந்திரா, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பயங்கரமா சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. இப்ப பாஸ்கர் டைம் பாக்குறாரு, 11 மணி ஆகுதுங்க. அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவர் படுக்கும்போது 10 மணி. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமைதியான ஏரியாவாங்க, அவ்வளவா எந்த சத்தமும் கேட்காதான். நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளேயே கப்சுப்புன்னு ஆயிருமா. இந்த மாதிரி ஒரு ஏரியால அவர் தூங்கிட்டு இருக்கும்போது 11 மணிக்கு யார் கதவை போட்டு உடைக்கிறது, யார் இவரை பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா பாஸ்கரனோட அண்ணன் ஒரு கடப்பாறையோட நின்றுட்டு இருக்கிறாருங்க. வீட்டோட மெயின் டோரை உடைக்கிறதுக்காக கடப்பாறையோட நிக்கிறாராங்க. ஜஸ்ட் மிஸ் ஆம். இன்னொரு ஒரு 2 நிமிஷம் விட்டு இருந்தாருன்னா கதவை உடைச்சிட்டே உள்ள வந்திருப்பாங்களாம். பாஸ்கரனோட அண்ணன் மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட அம்மா, பாஸ்கரனோட ஒய்ஃப், இந்த ஹவுஸ் ஓனர், பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த ஏரியாவே நிக்கிதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 பேர் நின்றுட்டு இருக்காங்களாம் வெளியே. இவருக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அவங்க வீட்டுல இருந்து எல்லாருமே போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ்கர் மட்டும் தான் வீட்டுல தூங்குறாரு, ஆனா அட்டன் பண்ணவே இல்லை. பாஸ்கர் பாக்குறது ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரியான ஒரு பிசினஸ்ங்க. இந்த பிசினஸ்ல அவர் ஒரு போன் கால் பண்ணாலே டக்குன்னு எடுத்துருவாராம். அதான் அவரோட ஹேபிட்டாம். ஆனால் 1 மணி நேரமா வைஃப் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மாற்றி ஃபோன் போட்டா யாரோட ஃபோன் காலையுமே அவர் அட்டன் பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் பாஸ்கரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபோ இல்லை நாட் ரீச்சபிளோ கிடையாது, அது மாதிரி சைலண்ட்லையும் போடல. எதனால பாஸ்கரன் எந்திரிக்கல? ஏங்க, அசந்து தூங்கிட்டேன், அதுக்குன்னு ஃபோன் எடுக்கலன்னா நான் எதனா பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களா முடிவு பண்ணுவீங்களா? ஏன் இப்படி போட்டு கதவை போட்டு உடைக்கிறீங்க, என் பேரை கெடுக்கிற ஏன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் திட்டி இருக்கிறாருங்க. எல்லாரையுமே திட்டி சமாளிச்சுட்டு அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் மட்டும் வீட்டில் கூப்பிட்டு தூங்க வச்சுட்டு எல்லாரையுமே திட்டி சமாளிச்ச பாஸ்கருக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்குதுங்க. ஈரக்குலை நடுங்கிற அளவுக்கு ஒரு பயமும் இருக்குதுங்க. பாஸ்கரன் சமாளிக்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கலாங்க. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குது. அதனால தான் அவர் எந்திரிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருந்தா பாஸ்கரோட உயிருக்கே ஆபத்தாக இருக்குங்கிறது. அப்படி என்ன நடந்துச்சு அந்த வீட்டில்? யார் இந்த பாஸ்கரன்? எதனால் இந்த வீட்டுக்கு ரெண்டலுக்கு வந்தார்? இந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது? அவங்க எதனால் பாதிக்கப்பட்டாங்க? அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா வரலையாங்கிறத பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் பாஸ்கரன். அவர் சென்னையில் கண்ணம்மாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு வராரு. பாஸ்கரோட வீட்டில் அப்பா, அம்மா, அவங்களோட அண்ணன், அவருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் அவங்களோட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. பாஸ்கரோட அப்பா கவர்மெண்ட் ஜாப்பாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அண்ணன் வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. வாரத்தில் 2 நாள் தான் வீட்டில் இருப்பாராங்க பாஸ்கரன். அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பாராம் அந்த பிஸ்னஸில். வெளியே போயிட்டு கிளைண்ட்ஸை பார்க்குறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்குமா. மோஸ்ட்லி வெளியவே சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் அவரோட தொழிலுங்க. சந்தோஷமாக நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் ஒரு கெட்ட செய்தி வருதுங்க. 2021 பாஸ்கரோட அப்பா தவறிடுறாரு, இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த 1 வருஷத்துலேயே, அவங்க அப்பா இறந்து 1 வருஷத்துலேயே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்கர் நீ மட்டும்தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, அண்ணனுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குது, நீயும் கல்யாணம் பண்ணிக்கடா, அப்பா இப்போ தான் இறந்துருக்கிறாரு, இப்போலாம் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கிறாரு. பாஸ்கரோட கோலே வேறு. அவர் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து இந்த கல்யாண பேச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறார். இருந்தாலும் அவங்க அம்மா வற்புறுத்தின காரணத்தினால வேண்டா வெறுப்பாக தான் ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறாங்க.
அங்கே தான் பாஸ்கர் அவங்களோட ஒய்ஃபை பார்க்குறாரு. அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்த உடனேயுமே இவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போதைக்கு வேணாம், அந்த பொண்ணுக்கிட்டே அதை சொல்லிடலாம், அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணை தனியாக கூட்டு போய் பேசும்போது இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க, இந்த மாதிரி இப்போ தான் தவறினாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன டேட்டு என்னன்னு கேட்கும்போது தான் இவருக்கு ஒரு விஷயம் கோஇன்சிடென்ட்டாக நடக்குதுங்க. பாஸ்கரோட அப்பா என்னைக்கு இறந்தாரோ அதே டேட்டில் தான் பொண்ணோட அப்பாவும் இறந்துருக்குறாங்க, அதே இயரில் அதே டேட்டில். ஸோ இவருக்கு கொஞ்சம் எமோஷ்னலி கனெக்ட் ஆகுதுங்க. பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா இறந்து 1 இயர் கூட ஆகலை, ஒரு நல்ல செய்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து இப்படி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவரும் கனெக்ட் ஆகிக்கிறாரு. அப்படி தாங்க எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா இறந்ததும் அதே டேட்டில் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா இறந்து அந்த இயர் முடிகிறதுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வரட்டும்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுது. கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா கண்ணம்மாப்பேட்டையில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வராரு. கொஞ்ச நாள் நல்லா தாங்க போகுது. அப்புறமா இவரால் தாக்கு பிடிக்க முடியல. என்னன்னா இவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் சீதனெல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஆல்ரெடி இவரோட வீட்டில் இவங்க அண்ணனுக்கு கல்யாணமாகி அண்ணி குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. இவங்களோட வீடுமே ஒரு 1 BHK வீடு தாங்கிறனால இவங்களால சமாளிக்க முடியலங்க. ஓகே, நம்ம வெளியே எடுத்துக்கலாம் வீடு, ஏன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, இவங்களோட திங்ஸ்லாம் வைக்க முடியாது, கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வெளியே தனியாக ஒரு வீட்டுக்கு போயிடலாம். பாஸ்கரனோட ஒய்ஃப் மாலதி பியூட்டிஷியனுக்கு படிச்சிருக்கிறாங்க, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸுமே இருக்கிறனால ஸோ தனியாக ஒரு பார்லர் ஆரம்பிக்கிறதா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக ஒரு வீடு பார்க்குறாங்க. வீடு மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வெளியவே சின்னதாக ஒரு பார்லர் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸோட தான், கமர்ஷியல் ஸ்பேஸ் வித் ரெசிடென்ஷியல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எங்கேயுமே செட் ஆகலைங்க. அப்போ இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, மாலதியோட அவங்க அம்மா வீடு வந்து ஆவடிக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா. அங்கேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் இருக்குமாங்க. அந்த ஏரியாவில், அதாவது ஆவடிக்கு நியர்பையில் தான் இவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிது. அந்த வீடு ஒரு 1 BHK வீடு தான். 7500 ரூபாய் அங்கே வாடகை. வெளியவே வந்து பார்லரும் இருக்குது. ஸோ அதை பிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க, தனி கொடுத்தன வந்துடுறாங்க. இவங்களோட அம்மா யாரு, பாஸ்கர் அவங்களோட அம்மா வந்து அப்பப்போ இவங்களோட வீட்டில் இருந்து இவங்கள நல்லா பார்த்துப்பாங்களாங்க. அது போக வீக்கெண்டில் மாலதி அவங்களோட அம்மா வீட்டுக்கு 2 பேருமே போவாங்களாம் வருவாங்களாம். இந்த டைமில் மாலதி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. நல்லா போயிட்டு இருந்திருக்குதுங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆன அடுத்த நிமிஷமே இவருக்கு தொழிலில் தூக்கி விட ஆரம்பிச்சிருக்குது. இவங்களை கல்யாணம் பண்ண நாள்லேருந்தே இவங்களுக்கு அடுத்தடுத்து தூக்கி தான் விட்டுருக்கு தொழிலில். இவருக்கு வர வேண்டிய அமௌண்ட்லாம் வெளியே பெண்டிங்கில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்குதுங்க. இவர் காரு வாங்கியிருக்கிறாரு. மாருதி நெக்ஸால ஒரு மாடல் வந்துச்சாங்க. இந்த மாடலை தமிழ்நாட்டிலேயே 3வது ஆளாக இவர் தான் புக் பண்ணியிருக்கிறாரு. இவங்களை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ நல்ல விஷயமும் பாஸ்கருக்கு நடந்திருக்குது. மாலதிக்குமே நல்லா பீக் ஆயிருக்குதுங்க தொழிலில். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க மாலதியும் பாஸ்கரனும். மாலதி 5 மாசமா இருக்கும்போது சீமந்தத்துக்காக அவங்களோட அம்மா வீட்டுக்கு இவர் அனுப்பி வைக்கிறாருங்க. போய் விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த 5 மாசத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா வீட்டிலே தான் தங்கியிருக்கிறாங்க மாலதி. ஏன்னா அவங்க அம்மா தான் கேட்டிருக்கிறாங்க, நான் இங்கேயே வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு. அது இவருக்கும் கரெக்டாக பட்டிருக்குதுங்க. ஸோ மாலதியை ஆவடியில் இருக்கிற அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இப்போ இருக்கிற 1 BHKல இவர் மட்டும்தான் இருந்திருக்கிறார் பாஸ்கர். இந்த டைமில் மாலதி சும்மாவே இருக்க மாட்டாங்களாம், அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருவாங்களாம் இவரை பார்க்கறதுக்காக. இவருக்கு அது கொஞ்சம் சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அது போக பாசத்தில் தான் வராங்கங்கிற பட்சத்தில் நம்மளே பேசாமல் அங்கே போயிடலான்னு சொல்லி அவங்க மாமியார் வீட்டுக்கே எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிடுறாருங்க. டெலிவரி ஆகுற வரைக்குமே நாங்கள் உங்கள் வீட்டிலே தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வெளியே, அதாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு வெளியவே இவங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குதாங்க. ஆல்ரெடி மாலதி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சிருந்த ஷாப் அங்கே தான் இருக்குது. அங்கே நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்களாம். மாலதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதோடைய அவங்க கிளைண்ட்ஸுக்கெலாம் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. மாலதிக்கு 9 மாதம் இருக்கும்போது அவங்களோட பார்லரில் அவங்க தனியாக நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட பொட்டிக்கு ஃபுல்லாக காலி பண்ணி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இவங்களோட ரூம்லேயே செட் பண்ணி கொடுத்துட்றாரு. அவங்க மாமியார் வீடு வந்து ஒரு 2 BHK பெரிய வீடு தானோ. ஸோ அதில் ஒரு ரூம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த ரூம்லேயே இவர் அழகாக செட் பண்ணி கொடுத்துட்றாரு. கிளைண்ட் யாருனா வந்தாங்க, ஏன் லேடிஸ் தானே வரப்போகிறாங்க, வந்தாங்கன்னா அழகாக அங்கே அவங்களோட ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி அனுப்பிடுவாங்களாங்க. என்னதான் மாமியார் வீட்டில் அவங்களோட ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிட்டாலும் பாஸ்கருக்குமே நல்ல மரியாதை கிடைச்சாலும் வெளியே இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஒரு மாதிரி யாருன்னா தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் பாஸ்கருக்குள்ளே இருக்குதுங்க. அது போக அவங்களோட அம்மாவோ இல்லை அவங்க அண்ணனோ அண்ணியோ யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா கூட சங்கடப்படுவாங்க இல்லையா, வந்து தங்கணுன்னா சொந்தக்காரங்க வீடாகவே இருந்தாலும் ஒரு 2 நாள் தாங்க, அதுக்கு மேலே தங்கினா யாராக இருந்தாலுமே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா. அந்த தாட்டில் என்ன பண்ணுறாருன்னா வெளியே ஒரு வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆவடிக்கு பக்கத்தில் பட்டாபிராம்ங்கிற ஏரியாவுக்கு, அதாவது ஆவடிக்கும் பட்டாபிராமுக்கும் நடுவில் ஒரு ஏரியாவில் வந்து பார்க்குறாருங்க. பாஸ்கருக்கு ஒரு 1 BHK வீடும் கிடைக்குதுங்க. இந்த வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, 2 வீடு இருக்குமா.
ஒட்டியே ஒரே பில்டிங்கில் 2 வீடு ஒட்டியே இருக்குமா. அதுக்கு பின்னாடி ஹவுஸ் ஓனரோட வீடாம். இந்த வீடோட மொத்த அளவே 500 ஸ்கொயர் ஃபீட் தானாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குமா. நேராக பார்த்தா ரூம் இருக்குமா. ஒரே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா. அது மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்ல முடியாதாங்க. ஒரே ஒரு குயின் சைஸ் பெட் மட்டும் தான் போட முடியுமா. அதுவே உள்ளே போகும்போது கொஞ்சம் கிராஸாக போனால் தான் உள்ளே போக முடியுமா. அந்த பெட்ரூம்குள்ளே ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. குட்டியாக ஒரு ஜன்னல் இருக்குமா. வீட்டுக்கு வெளியே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க. வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கிடையாது. இதுதான் பாஸ்கர் பார்த்த வீட்டோட அமைப்பு. இந்த வீடு ரொம்பவே இவருக்கு பிடிச்சிருக்குது. இன்னொன்று என்னென்னா ஒரு டவுட் இருக்குது, இந்த வீடு பத்துமா. ஓகே 2 பேர் தானே இருக்கிறோம், நானும் ஒய்ஃபு மட்டும்தான், குழந்தை வரப்போகிறான் அடுத்து, அவ்வளோதான் 3 பேர் தானே இருக்க போகிறோம். அம்மாவோ இல்லை யாருனா வந்தாங்கன்னா ஒரு நாள் தங்கிட்டு போவாங்க, சரி அவங்களுக்குமே இடம் இருக்கே, ஹாலில் கூட படுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடோட ரெண்ட்டுமே 4000 ரூபாய்க்கு உள்ளே தான் பேசியிருக்கிறாரு ஹவுஸ் ஓனர். இவ்வளோ கம்மியாக அந்த ஏரியாவில் கிடைக்கிறது பெரிய விஷயமா. அதனாலேயே அவர் ஓகே சொல்லி அந்த வீட்டுக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்றாருங்க. பாஸ்கரன் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போகிறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி வீடு பார்த்துட்டேன், இந்த வீடு தான் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுறதுக்கு போனால் அவங்க வீட்டில் யாருமே இல்லை. என்னன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் கேட்கும் போது தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கிறாங்கன்னு. இவர் பின்னாடியே போய் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிருக்குதுங்க. குழந்தை வந்து அக்கி குடிச்சிட்டான், அதாவது பையன்தான் பிறந்திருக்கிறான் பாஸ்கரனுக்கு. அந்த குழந்தை வந்து அக்கி குடிச்சிட்டாரு, கொஞ்சம் வெளியே எடுக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்துருக்குது. இவங்களோட அப்பாவோட புண்ணியமா இல்லை கடவுளோட புண்ணியமான்னு தெரியல, 2 பேருமே தாயும் செய்யும் நலம் நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது இந்த வீட்டுக்கு குழந்தை பிறந்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே கிளம்பி இங்கே வராங்க புது வீட்டுக்கு. 4000 ரூபாய்க்குள்ளே பார்த்துருக்காரு இல்லையா 1 BHK. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பால் காய்ச்சுறாங்க, எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது ஒரு 10 நாளைக்கு. 11வது நாள் வெள்ளிக்கிழமை. பாஸ்கருக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவு. ஸோ இவங்களோட ஒய்ஃபை வந்து அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டுறலாம், அதாவது அவங்க தான் கேட்பாங்களாம் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது. சரி குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கே போனாங்கன்னா இவருக்கும் கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்குமாங்க. வீட்டில் இருக்கும் போது லேப்டாப்பில் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. அந்த டைமில் வெள்ளிக்கிழமை காலையில் அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் அவங்க மாமியார் வீட்டில் விட்டுட்டு இவர் ஒர்க்குக்கு போயிடுறாருங்க. ஒர்க்குக்கு போன மனுஷன் ரிட்டன் 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே வீட்டுக்கும் வந்துடுறாரு. ரிட்டன் வந்தோடனே எப்பயுமே இவருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, குளிச்சுட்டு தான் படுப்பாராம். வேலைக்கு போனாலும் சரி இல்லை வெளியே போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றினாலும் சரி, வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு படுக்கிற ஹேபிட் சின்ன வயசுலேருந்தே இருக்குதாங்க இவருக்கு. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மாலதி கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது பாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு, நான் தூங்க மாட்டேன், நைட்டு முழிச்சு தான் இருப்பேன், எதனாலும் கால் பண்ணுமா, படம் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்திருக்கிறாருங்க. இவர் தங்கியிருக்கிற அந்த 1 BHK வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குமாங்க. அந்த டைனிங் டேபிள் மேலே தான் இவரோட லேப்டாப் எப்பயுமே வச்சுருப்பாராம் சார்ஜ் போட்டு. அங்கே தான் ஒர்க்கும் பண்ணுவாராம் வீட்டில் இருக்கும்போது. ஸோ அங்கே சார்ஜ் போட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு OTT பிளாட்ஃபார்மில் போயிட்டு அந்த படத்தை ப்ளே பண்ணிவிட்டு அங்கே தான் உட்காந்துருந்துருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ உங்களோட வீட்டு மெயின் டோரை போட்டு உடனே உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க ரூம்குள்ளே இருக்கிற ஜன்னலையும் யாரோ ஒருத்தவங்க உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. பதறி அடிச்சு எந்திரிச்சு பார்த்தப்ப தான் அவருக்கு ஒரு ஷாக். ஹாலில் டைனிங் டேபிளில் உட்காந்து, அதாவது டைனிங் டேபிளில் அந்த லேப்டாப்பை வச்சு அதில் படம் பார்த்துட்டு இருந்த மனுஷன் எப்போ அவரோட பெட்ரூம்குள்ளே வந்தார். எதனால் இப்போ வெளியே கதவை போட்டு உடனே உடைச்சிட்டு இருக்கிறாங்க. டைம் பார்த்தா 11 மணி. ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அவங்க வீட்டாளுங்கலேருந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கலேருந்து ஹவுஸ் ஓனர்லேருந்து எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. பாஸ்கருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. குழப்பம், நம்ம எப்போ ஹாலில் இருந்து பெட்ரூமில் போய் படுத்து தூங்கணுங்கிற ஒரு குழப்பம். ஏன் இவ்வளோ பேர் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, 1 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஓப்பனிங்கில் பார்த்த மாதிரி தாங்க அவருக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 50-60 மிஸ்டு கால் வந்துருக்குது. இவர் எடுக்கவே இல்லை, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருக்கிறாரு. இப்போ கூட அவரால் ஸ்டடியாக நிற்க முடியல. அந்த அளவுக்கு இவருக்கு குடிக்கிற பழக்கமோ சிகரெட் அடிக்கிற பழக்கமோ எதுவுமே கிடையாது. ஆஸ்கரோட வைஃப் மாலதிக்கு என்ன டவுட்னா, இவர் வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டாரோ. ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்களாம். அப்போ இவர் ஒரு வார்த்தை சொல்லுவாராங்க, நானும் எமர்ஜென்சி எப்போ நீ ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன், அப்போ தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதனால தான் மாலதி கால் பண்ணும்போது உங்கள் ஹஸ்பண்ட் எடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அவங்களுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் வீட்டுக்கு வந்து வெளியே இவ்வளோ பேர் கதவை தட்டியும் இவர் எந்திரிக்கலைன்னா அப்படி என்ன ஆச்சு இவருக்குங்கிற ஒரு பயமும் இருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க பாஸ்கருக்கு சரியான தூக்கமே கிடையாதுங்க. அவருக்கு இந்த யோசனையாகவே தான் இருந்திருக்குது, எப்படி நான் தூங்கினேன். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியிலையும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ தான் அவர் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த 11 நாளுமே அவர் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா தான் வருவாராங்க. இந்த பெட்டில் வந்து படுத்தா எப்படி தூக்கம் வருதுன்னே தெரியாதான். இப்போ தாங்க ஆட்டமே ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 3 நாளில் நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பையன் வந்து அலறி அடித்து கத்திருக்கிறாப்புல. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பாஸ்கர் மாலதியும் எந்திரிச்சு பார்த்தா அந்த பையன்
ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாராங்க. ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறான் அந்த பையன். கண்ணே திறக்க மாட்டானா, கண்ணை மூடிட்டு கத்துறானா. குழந்தைங்கன்னா அழுகிறது சகஜம்தான், இது வந்து காமனான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி பார்த்தா ஹை ஃபீவராங்க, 104 டிகிரி அந்த பையனுக்கு, குழந்தைக்கு. பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க நைட்டு 12:30 மணிக்கு. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நடந்திருக்குதுங்க. அடுத்த 2 மாசத்துல 30 தடவை போயிருக்கிறாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. வந்தாலே 104 டிகிரி தானா, ஃபீவர் தான், ஹை ஃபீவர் தான். நைட்டும் தூங்க மாட்டேங்கிறான், எதையோ பார்த்து அலறி அடிச்சு எந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி. சரியான தூக்கம் இல்லை. இந்த பெட்டில் வந்து இவர் கவர் போட்டே வச்சிருப்பாராம். அது இந்த புது பெட்டு வாங்கும்போது இந்த பெட்டில் பிளாஸ்டிக் கவர் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை பிரிக்காம அப்படியே வச்சிருந்துருக்கிறார். ஏன்னா குழந்தை வந்து சூச்சு போயிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவர் தானே மேலேருந்து துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற பட்சத்தில் அப்படியே விட்டு வச்சிருக்கிறாருங்க. அது மேலே படுக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி சலக் சலக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குமா. இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும், குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதை கிழிச்சிக்கலான்ட்டு வச்சுருந்துருக்கிறாரு. இப்போது குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகிற காரணத்தினால அவங்க ரூமில் இருக்கிற ஃபேனை கலட்டிட்டு ஃபேன் இருந்த இடத்துல அவங்க குழந்தைக்காக ஒரு தொட்டில் கட்டுறாருங்க. தொட்டில் கட்டி விட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் அந்த தொட்டில் தொங்குமா. பாஸ்கரோட குலதெய்வம் கோயிலுக்கும் மாலதியோட குலதெய்வம் கோயிலுக்கும் அவங்களோட குழந்தைய கூட்டு போய் அந்த குழந்தைக்கு மந்திரிச்சு விட்டு காலில் கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க, கருப்பு கயிறுலாம். என்னதான் இவங்க 2 பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு அந்த குழந்தைய கூட்டு போய் மந்திரிச்சு விட்டு வந்தாலுமே, கயிறு கட்டினாலுமே அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகிறது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்குது. அவங்களோட மாமியார் வீட்டுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாலோ இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலோ அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிறது இல்லைங்க. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குமாங்க. மாலதி சூப்பராக சமைப்பாங்களாம், அவங்க வைக்கிற எல்லா சாப்பாடுமே இவர் விரும்பி சாப்பிடுவாராம். அதாவது பாஸ்கரோட அம்மாவை விட அவங்க ஒய்ஃப் நல்லா சமைக்கிறாங்கன்னு அவங்ககிட்டே சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு இந்த டைமில் அவங்க சமைச்சு கொடுக்குறத வாயிலே வைக்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டு வருமா. அதை அவங்க மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுவாராம். இதனால இவங்க 2 பேருக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் வந்திருக்குதுங்க. சண்டை போட்டால் சமாதானமே ஆக மாட்டாங்களாம் 2 பேருமே. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இல்லவே இல்லை. இப்போ மட்டும் ஏன் இவங்களுக்கு இப்படி ஆகுது? சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் அளவுக்குலாம் போயிருக்குதாங்க. ஒரு தடவை ஒரு வாயவே விட்டுருக்கிறார், நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ பேசாம உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறீ அப்படிங்கிற மாதிரிலாம் வாயை விட்டுருக்கிறார். அவங்களும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. இவங்க வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்து ஏதோ திட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே காலை வச்ச உடனே இவருக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகுமாங்க. எப்போல்லாம் இவங்களுக்குள்ள சண்டை எக்ஸ்ட்ரீமாக வருதோ அப்போல்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போவாங்களாங்க. அந்த கோயிலுக்கு போனால் அது சரியாயிருங்கிறது இவங்களோட நம்பிக்கை. ஆனால் அது இவங்க வீட்டுக்கு வெளியே வந்தாலே சரியாயிருங்கிறத ஃப்யூச்சரில் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க 2 பேருமே. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத அவரும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, மாலதியுமே பாஸ்கர் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்லையாங்க. பாஸ்கரும் மாலதியும் சண்டை போட்டு ஈகோவில் இருக்கும்போது இவர் தனியாகவே சமைச்சு பாருங்க, அவங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ தனியாக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி, அதாவது இவரோட முதுகுக்கு பின்னாடி வந்து முடியை வச்சு உரசிட்டு போவாங்களாம். இவருக்கு செம்ம கடுப்பாகுமா. இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத, நானே உங்களை செம்ம கடுப்பில் இருக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சண்டை வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு பிஸ்னஸில் அடியாக ஆரம்பிக்குதுங்க, சேலரி கம்மியாக ஆரம்பிக்குது. அப்புறம் சுத்தமாகவே பிஸ்னஸ் அடியாயிடுது, அதாவது வேலையே போயிடுது. அது போக மாலதி வச்சிருக்கிற பியூட்டி பார்லருக்குமே கிளைண்ட்ஸ் எல்லாருமே வரமாட்டாங்க, பழைய கிளைண்ட்ஸ் கூட வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் தொழிலில் அடுத்தடுத்து அடியாகுதுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு, அடுத்து இவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பித்தாங்க. இப்போது பிஸ்னஸும் போச்சு, காருக்கு இஎம்ஐ கட்டுறது கூட காசு இல்லை. 1 மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு வெளியே கடன் வாங்கியிருக்கிறாங்க, அது தொடர்ந்து இருக்குதுங்க. அடுத்து 2 மாதத்துக்கு வெளியே தான் வாங்கி கட்டியிருக்கிறாரு. அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினார் இல்லையா, அதுக்கு ஒரு வட்டிக்கு காசு வாங்கி கட்டியிருக்கிறாரு, அதுக்கு காசு கட்டுறதுக்கு இல்லாமல். இப்படியே வட்டிக்கு மேலே வட்டியாக வாங்கி கடன் அதிகமாக இருக்குதுங்க. பாஸ்கருக்கும் மாலதிக்கும் எப்பயும் போல சண்டை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க மாலதி குழந்தைய தூக்கிட்டு. பாஸ்கர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு. இந்த டைமில் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குதுங்க. வீட்டுக்கு வந்தோடனேயுமே தூங்குற மாதிரி நடிச்சிருக்கிறாரு. ஏசியை போட்டுறாரு, அந்த தொட்டில் தொங்கிட்டு தான் இருக்குது, இவர் படுத்திருக்கிறாரு, மெயின் டோர் லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. இவரோட ரூமில் இருக்கிற ஜன்னலுமே க்ளோஸில் தாங்க இருக்குது. கரெக்டாக 10 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ளே தான் இவங்க வீட்டில் அடுத்தடுத்த அமானுஷங்கள்லாம் நடக்குதுங்கிறத இவர் கெஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. பேய்ங்கிறது இவருக்கு பயம் கிடையாது, இவருக்கு புதுசும் கிடையாது. கண்ணம்மாப்பேட்டையில் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குமாங்க. அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாரு. பேயினாலே இவருக்கு பயம் கிடையாது. இருந்தாலும் அது குடும்பத்தையே தாக்குது இல்லையா. இவங்களோட குழந்தையும் வந்து உடம்பு முடியாமல் ஆக்குனது, இவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டை வருது, இதனால கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது இவருக்குள்ள. ரூம் டோரையும் லாக் பண்ணிட்டு தான் படுத்திருக்கிறாரு. விண்டோவை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ற சவுண்டு கேட்குதுங்க. மெதுவா ஓப்பன் ஆகுது விண்டோ. இவர் கண்ணை திறந்து பார்க்கல, இவருக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் வந்துச்சுனாலும் கண்டுக்க கூடாது, எப்போ எந்திரிக்கணுங்கிறது இவருக்கு தெரியுமா.
அந்த மாதிரி கண்ணை மூடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கப்போ விண்டோ ஓப்பன் ஆகுதாங்க. ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே இவருக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க ஏறி நடந்து போகிறாங்களாம். நல்லா உணர முடியுதாங்க இவரால். அந்த பெட்டில் வந்து அந்த கவர் இன்னும் எடுக்காம தான் இருக்கிறாரு, பிளாஸ்டிக் கவரை. மேலே யாருன்னா படுத்தாங்கனாலே சவுண்டு கேட்கும் இல்லையா, நைட்டு நடந்தாங்கன்னா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. யாரோ ஒருத்தவங்க லிட்ரலி அது மேலே நடந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இவரோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே எந்திரிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாலில் இருக்கிற டைனிங் டேபிளை யாரோ ஒருத்தவங்க இழுத்தாங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும். இப்போதான் பாஸ்கருக்கு பதட்டம் அதிகமாகுதுங்க. ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி இதுக்கு மேலே விட்டோன்னா வேலைக்காவது என்னன்னு சொல்லி பார்த்தலான்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு கருப்பு உருவமாங்க. அது ஒரு பொண்ணு தானா. முடி நல்லா காலுக்கு கீழே வரைக்கும் இருக்குதாங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி போய் ஒரு மாதிரி கோரமாக இருந்திருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல டப்புன்னு மறைஞ்சி இவர் ரூம்ல இருக்க விண்டோ வழியா வெளியே போய் விண்டோ டக்குன்னு லாக் ஆயிடுச்சாங்க. ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. பாஸ்கர் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தையும் அவர் பார்த்தது கிடையாது. அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொலுசு சத்தம் கேட்கறது, ஒரு உருவத்தை கருப்பு கலர்ல ஏதோ ஒரு புகை மாதிரியான விஷயத்த பார்க்கறது, இந்த மாதிரி தான் பார்த்துருக்கிறாரு. இப்போ அவரோட வீட்டுக்குள்ள இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அன்னைக்கு ஃபுல்லா தூக்கமே இல்லையாங்க. வைஃப் கிட்டையும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணவே இல்லை. இப்போதான் பாஸ்கருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வைஃப் வந்து பின்னாடி உரசலை முடிய வச்சு. இங்கே பார்த்த இந்த உருவம் தான் அவரை உரசி இருக்குது. அது போக அவங்க குழந்தை அன்டைமில் எந்திரிச்சு அழுகிறதுக்கு காரணமும் இந்த ஒரு உருவம் தான். யார் இது? இந்த சாட்டர்டே சண்டேல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்க இல்லையா மாலதி, ஃபீட் பண்ணுறனால அந்த மதர் ஃபீட் பால் வாசனைக்காண்டி வந்திருக்குமோ, எதனா ஒரு அமானுஷம் பின்னாடியே வருமா, அந்த மாதிரி எதனா வந்திருக்குமா, இல்லை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இவர் அன்டைமில் வீட்டுக்கு வரதுனால வந்திருக்குமா? அன்னைக்கு அந்த அமானுஷத்தை பார்த்துட்டு இவர் தூக்கமே வராமல் யோசனையிலே இருந்திருக்கிறாரு. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருக்கிறாருங்க. நம்மள யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடந்தா அன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமாங்க நமக்கு. ஆனால் இவருக்கு தூக்கம் வந்திருக்குது. அதைத்தான் அவரே சொல்கிறாரு, என்ன அறியாமலே நான் தூங்கிடுறேன். இப்போ தான் அடுத்த நாள் அவருக்கு புரிய வருது. அன்னைக்கு நைட்டு இவர் தூங்கிட்டு எல்லாருமே வந்து கதவை உடைக்கிறதுக்கு நின்னாங்க இல்லையா, அதுவுமே இந்த அமானுஷத்தால் தான் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கும்போது இவர் அறியாமலே இவங்க ரூம்குள்ளே தொட்டில் தொங்கிட்டு இருக்கு இல்லையா குழந்தை தூங்குறதுக்கு, அதை பிடிச்சி இழுத்து பார்ப்பாராங்க. ஒரு மாதிரி புத்தி சூதனமே இல்லாமல் இருப்பாராம். ஏன்னே தெரியாதான், அதை பிடிச்சி இழுத்து பார்ப்பாராம் இவரோட வெயிட்டு தாங்குதான்னு சொல்லிட்டு. அதாவது தூக்குல தொங்கணும் போல தூண்டுமாங்க இவருக்கு. இதெல்லாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணதே இல்லையா அவர். அன்னைக்கு காலையில் பாஸ்கர் வேலைக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோன் போட்டு சொல்லணும்னு இருந்திருக்கிறாரு, மறந்துட்டாருங்க. நீ உங்கள் அம்மா வீட்டிலே இரு, நான் கூப்பிடும்போது வான்னு சொல்லலான்ட்டு இருந்திருக்கிறாரு. ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது 8:30 மணிக்கெலாம் அவங்களோட டோர் வந்து ஓப்பனில் இருக்குது, மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. வெளியே அவங்க ஒய்ஃபோட செருப்பு இருக்குது. அவங்க ஒய்ஃப் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ பாஸ்கர் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் முடியாது, அவங்க பயப்படுவாங்க, குழந்தை வேற இருக்கிறான்னு சொல்லிட்டு. மா நீ வேணா அம்மா வீட்டிலே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ மறுபடியும் சண்டை வருது. ஏன் நான் அந்த வீட்டுக்கு வந்தால் உனக்கு பிடிக்காதா, என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இவர் அறியாமலே இவர் எதுக்காக அந்த வார்த்தையை விட்டாருங்கிறது இவர் தெரியும். இருந்தாலும் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஆக மொத்தம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே அவங்க 2 பேருக்கும் சண்டை வரும். இப்போ அன்றைக்கி நைட்டு 2 பேரும் ஈகோவில் அவர் கட்டில் மேலே படுத்துருக்கிறாரு, குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க ஹாலில் உட்காந்துருக்குறாங்க. நைட்டு ஒரு 10 மணி இருக்குமாங்க, தூங்கலை. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த டைமில் பாஸ்கர் ரூமில் ஒரு சவுண்டு கேட்குதுங்க. பின்னாடி வால் இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி ஹவுஸ் ஓனரோட வீடு தான். அதாவது எம்டி கிரவுண்டு மாதிரி இருக்கும் நடுவில் ஸ்பேஸு. கட்டையை வச்சு சோத்தில் ஓங்கி அடித்தா எப்படி சவுண்டு கேட்கும், டம்மு டம்மு டம்முன்னு யாரோ ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாங்க பின்னாடி. சத்தம் கேட்டனே இவருக்கு யாரா அதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ஒரு வேளை யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் வேலை பார்ப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி விட்டுறாரு. ஒரு 2 நிமிஷம் போகுதுங்க. பாஸ்கருக்கு டவுட் ஆக ஆரம்பிக்கிறாரு. பக்கத்து வீட்டில் வேலை பார்த்தா ஏன் இங்கே வந்து சோத்தில் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்க போகுது. ஒத்து கவனிக்கும் போது தான் தெரியுது அது இவங்க வீட்டு சோத்தில் தான் யாரோ ஒருத்தவங்க கட்டையை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. டைம் பார்க்குறாரு, 11 மணி. கரெக்டாக 10:30லேருந்து 11:30க்குள்ளே தான் இந்த அமானுஷம் வருங்கிறது அவருக்கு தெரியும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே வெளியே கேட்குற சத்தம், அதாவது வாலில் கேட்குற சத்தம் இவர் கட்டிலுக்கு அடியில் கேட்டிருக்குதுங்க. கட்டிலுக்கு அடியில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு அந்த இரும்பு காட்டில் ஓங்கி குத்துனா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒய்ஃப் கத்தி திட்டிகிட்டு இருக்கும்போது இவர் இங்கேருந்து சிக்னல் கொடுக்குறாரு. மாலதி கீழே பாரு, யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் கீழே எட்டி பார்க்குறாங்க, கீழே யாருமே இல்லை. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ எந்திரிச்சு ஓடி வந்து சொல்கிறார், இல்லை அதுவா நானான்னு பார்த்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் முன்னாடி பேசும்போது, என்ன அது பேசிக்கிட்டு இருக்கவனே, எது வந்துச்சு, என்ன ஆச்சு, எதுனாலும் சொல்லு,
ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க, எதனா இருக்கா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா நானான்னு பார்த்துறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திருக்கிறாருங்க. இந்த டைம்ல அவங்களோட குழந்தை நல்லா தாங்க இருந்திருக்கிறான். திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருக்கிறான். இவங்க அப்பாவை பார்த்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. அழுதுகிட்டே அப்படியே அவர் பின்னாடி பார்த்து அழுது இருக்கிறான். அவரை பார்க்குறான், அவருக்கு பின்னாடி பார்த்துருக்கிறான். இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஏன்னா அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரை பார்த்து தான் அழுகிறான். அவங்க அப்பாவோட முகத்தை பார்க்குறான். இப்போ ஒன்றும் இல்லை வா படுத்து தூங்கலாம், நான் சும்மா சொன்னேன், உன்னை ப்ராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இவர் சமாளிக்கிறாருங்க. ஏய் எதுனாலும் சொல்லுப்பா, நீ ஏதோ ஒன்று சொல்ல வந்த, உண்மையை சொல்லு, பையன் வேற அழுகிறான், ஏய் நான் கத்துனதை தாண்டி பையன் அழுகிறான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க வச்சிருக்கிறார். இவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த பையனை படுக்க வச்சுட்டு 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக அடுத்த ஒரு 1 ஹவரில் 2 பேருமே தூங்கலை. கரெக்டாக இவங்க படுத்த அடுத்த 1 ஹவர்லையே இவங்க கட்டிலுக்கு மேலே அந்த பெட்டில் கவர் மேலே யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சவுண்டு கேட்டிருக்குது 2 பேருக்குமே. அவங்க ஒய்ஃப் எந்திரிச்சு திரும்பி பார்த்துருக்குறாங்க பாஸ்கரை. பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இப்போ எதுவுமே ரியாக்ட் பண்ணாத, மார்னிங் பேசிக்கலாம், அதனாலும் படுத்து தூங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. மாலதியும் பயத்தில் எதுவுமே பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாம். ஸோ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனேயுமே அவங்களோட அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிருக்கிறாருங்க. மாலதியோட அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே மாடியில் வச்சு கேட்டிருக்கிறாரு, என்ன ஆச்சு, ஏதோ சொல்ல வந்த, நைட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் என்னப்பா பேசுகிற, உனக்கு தானே கேட்டுச்சு, நம்ம கட்டில் மேலே யாரோ ஒருத்தவங்க ஏறி நடந்தாங்கல்ல, அந்த பிளாஸ்டிக் கவர் சத்தம் கேட்கலையா உனக்கு, ஏய் அது குழந்தை காலை வச்சு எதனா இது பண்ணியிருப்பான், என்னோட கால் பட்டிருக்கோம், அப்புறம் எதுக்கு காலையில் பேசிக்கலான்னு சொன்னேன், சும்மா தான் நான் சொன்னேன், நீ பாட்டுக்கு எதனா கற்பனை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன், உன்னோட பேச்சே சரியில்லை, உண்மையை சொல்லு பாஸ்கர்னு சொல்லும் போதும் பாஸ்கர் எதுவுமே சொல்லலைங்க. மாலதியை அவங்க அம்மா வீட்டிலேயே விட்டுட்டு பாஸ்கர் மட்டும் அவங்க வீட்டுக்கு வராருங்க. 1 வாரம் தனியாக தான் இருந்திருக்கிறாரு. இந்த 1 வாரத்தில் அவருக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காதான். எதனா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. மேலே டெரஸில் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா, பில்டிங்கை யாரோ ஒருத்தவங்க இடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா, பிளாஸ்டிக் கவர் மேலே யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா, இவரோட விண்டோ ஓப்பன் ஆகுமா கரெக்டாக அந்த 10:30 மணிக்கு மேலே. அடிக்கடி அந்த தொட்டில் போய் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாராங்க. தூக்கு போட்டுக்கணும் போல அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்குமா. இருந்தாலும் ஏதோ ஒரு மைண்டில் அப்படியே வந்துருவாராம் வெளியே. ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் அவர் வெளியே வரதே, அந்த வீட்டை விட்டு வெளியே வரதே பெரிய விஷயமா இருக்குமாங்க. அவ்வளோ உடசலை கொடுத்துருக்குது அந்த வீட்டில் இருக்கிற பேய். வெளியே அவரோட பைக் நின்றுட்டு இருக்குமாங்க, அதையும் தள்ளி விட்டுருமா. கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆட்டம் வீட்டுக்குள்ள அதிகமாக இருக்குதுங்க. கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு போகுமாங்க. ஒரு பிளாக் கலர் ஷேடோ மாதிரி வருமா. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணோட உருவமே இருக்குமா. முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் கோரமா இருக்குமா பார்க்கறதுக்கே, முடியெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு. இவர் மேலே வந்து விழுகுமா, இவரை கீழே தள்ளி விடுமா, இப்படி ஏகப்பட்ட அமானுஷ்யங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அது ஒரு ரொமான்டிக்கான பேயாங்க. இவர் வந்து எப்படி வந்து படுக்கிறாரு, எப்படி தூங்குறாருன்னே தெரியாதான், காலைல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. என்ன பண்றதுனே தெரியாம இந்த பாஸ்கருக்கு ஒரு நாள் திடீர்னு யோசனை வருதுங்க. அவங்க எப்பயுமே ஒரு கோயிலுக்கு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோயிலில் அவர் மட்டும் போய் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறார் இதோட தொல்லை தாங்க முடியாம. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது, மாலதியோட அப்பா பேய் ஓட்டுற வராங்க. அவர் ஒரு பெரிய பேய் ஓட்டுற அந்த மாந்திரிகவாதி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நபராம். அவருக்கு நிறைய சிஷியர்கள்லாம் இருக்கிறாங்களாம். அவங்களோட பூர்வீகமே தெலுங்கு, அதாவது ஆந்திரா பக்கமா. ஸோ அவங்க சிஷியரில் ஒருத்தருக்கு கால் பண்ணி, வீட்டில் வந்து எனக்கு நிம்மதி இல்லை, என் குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வருது, இதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒவ்வொன்றையா புட்டு புட்டு வச்சிருக்கிறாருங்க. நீங்க இருக்கிறது கிழக்கு வாசல், உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யம் இருக்குது, இது ஒரு கன்னிப்பேய், அது உங்களை கொல்லாம விடாது, தயவு செஞ்சு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க, எப்படியாச்சும் அந்த வீட்டை விட்டு போயிருங்க, நாங்க வரணும்னா கூட சொல்லுங்க, நாங்க வரோன்னு இருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே பாஸ்கருக்கு என்ன பண்றேன்னே தெரியலையாங்க. எப்படியாச்சும் இந்த வீட்டை காலி பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரால் காலி பண்ண முடியலையா, காலி பண்ண விட மாட்டேங்குது. இவருக்கு ஃபினான்சியலா டைட்டு, இவங்க ஒய்ஃபும் ஃபினான்சியலா டைட்டு, இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாதுங்கிற மாதிரி இவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே அமுக்குதாங்க. ஒய்ஃப் கிட்டையும் சொல்ல முடியாது, வீட்டில் ஒரு கன்னிப்பேய் இருக்குது, நம்ம எப்படியா இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னால் அவங்க என்ன பயந்துருவாங்க, இவரையும் வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, ஃபினான்சியலாக டைட்டு, மாமியார் வீட்லேயும் போய் இருக்க முடியாது, இருக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த சிஷியர் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பாவோட மாலதியோட அப்பாவோட சிஷியர்கிட்ட தான் ஃபோன் போட்டு இந்த மாதிரி கன்னிப்பேய்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் மாலதிக்கே ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி அவர் சூசைட் தாட்லாம் வருதான், அவர் அந்த வீட்டில் இருக்க விடாதீங்க, அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா மாலதியே அவங்கள வர வச்சுருக்கிறாங்க, பாஸ்கரை அவங்க அம்மா வீட்டுக்கு வர வச்சு திட்டி, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு பார்த்துருக்குறாங்க, 1 BHK. கிட்டத்தட்ட அந்த வீட்டிலேருந்து அவங்க வெளியே வரதுக்குள்ளே உயிர் பொழைச்சதே பெரிய விஷயமாங்க. அந்த அளவுக்கு ஆட்டம் காட்டியிருக்குது. பேயினா பயமே இல்லாத ஒரு நபரை பயப்பட வச்சு, அவருக்கே சூசைட் தாட்லாம் வர வச்சு அவர் ஒரு மாதிரி உருக்குலைச்சிருக்குதுங்க. இந்த வீடை காலி பண்ணும்போது தான் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, தப்பாக இருக்குது, நீங்களுமே இதை யாருக்குமே கொடுக்காதீங்கன்னு சொல்லும் போது தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க, ஹவுஸ் ஓனருமே சொல்லியிருக்கிறாரு, இந்த வீடு
5 வருஷமாக பூட்டி போட்டு கிடக்குது, யாருமே வரலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு மட்டும் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. 2 மாதமாக அந்த பொண்ணு நல்லா தாங்க இருந்திருக்குது. திடீர்னு அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரில, அந்த பொண்ணோட சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு ஆளே வரல. அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போலீஸ் என்கொயரி வந்து அந்த வீட்டுக்கு வரும்போது தான் ஹவுஸ் ஓனருக்கு தெரியுது அந்த பொண்ணு ரயில்வே ட்ராக்கில் போய் விழுந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கங்கிறது. எதனால் சூசைட் பண்ணாங்க, எதுக்கு இறந்தாங்கங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமாவே இந்த வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குமாங்க. நைட்டு 10 மணி ஆனாலே அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணோட அழுகை குரல் கேட்குமாங்க. அது போக நிறைய பேர் உருவத்தெல்லாம் பார்த்துருக்குறாங்க, ஹவுஸ் ஓனர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சோஃபா செட்டும் அந்த பொண்ணு யூஸ் பண்ணது, இதெல்லாம் சோஃபா ப்ளஸ் அந்த டைனிங் டேபிள், இந்த ரெண்டுமே அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு யூஸ் பண்ண பொருட்கள், இது ரெண்டுமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்குதுங்க. இவர் முதல்ல அந்த வீட்டுக்கு வரும்போதும் அந்த சோஃபா மட்டும் அவர் எடுத்துட்டார் வெளியே, கொஞ்சம் கிழிஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. டைனிங் டேபிள் மட்டும் வச்சுக்க தம்பி, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீ வீட்டில் தானே ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க, இந்த லேப்டாப்லாம் வச்சுருக்கீங்களா, அது மேலே வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறார். பாஸ்கருமே சரி நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு தான் வச்சுருந்துருக்கிறார். ஆனால் அந்த பொண்ணு யூஸ் பண்ண அந்த திங்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தனால தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரு வழியாக அந்த வீடை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த அனுபவம் பாஸ்கரோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாங்க. செத்து பொழைச்சி வந்திருக்கிறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து அந்த பிரதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்கன்னா அங்கே அதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபர்னிச்சர் எதனா ஒரு பொருள் அங்கே இருக்குன்னா அதை ஃபுல்லாக ஓனர்கிட்ட கேட்டு வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களோட ஃபர்னிச்சரை கொண்டு போங்க, ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுக்காக உள்ளே போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்ல சொன்னார். இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் கோஸ்டிஸ்க்கு அப்படிங்கிறதையும் சொல்ல சொன்னார். தேங்க்யூ பிரதர். இந்த ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது இதே மாதிரி எதனா அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நான் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனேன், அந்த வீட்லேயும் இப்படி தான் ஃபர்னிச்சர்ட் அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அங்கே இருந்த ஃபர்னிச்சர்ஸ்னால எனக்கு பிரச்சனை வந்துச்சு, அங்கே ஒரு அமானுஷம் இருக்குது அப்புறமா தான் தெரிய வந்துச்சுன்னு எதனா உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, அனுபவம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவரோட நேம் வந்து பாஸ்கர் கிடையாது, மாலதியும் கிடையாது, அவங்க ஒய்ஃப் நேம். நானாக வச்ச புனைப்பெயர்கள் தான். அவரோட ஊர் கண்ணம்மாப்பேட்டையும் கிடையாதுங்க. நான் எல்லாமே புனைப்பெயர்களை தான் வச்சு சொன்னேன், எதையுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். 2 பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அப்புறம் போன ஸ்டோரியில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டோரியே போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, அட்லீஸ்ட் கேட்ட ஸ்டோரியவே நான் சொல்கிறேன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதனால் நான் மறுபடியும் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்க்ரீன் பிளேயாக சொல்லியிருப்பேன், அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஓடிடி ஆப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணி கொடுத்துருந்ததை அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே கொடுத்துட்டேன். அதை இன்னுமே எனக்கு ரிப்ளை வரல, ஒரு வாரத்துக்கிட்ட ஆக போகுது எனக்கு. அதனால் ஒரு சேஃப்டிக்காக நான் அதில் சொல்லி வச்சேங்க. அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு கிளாக்கோட ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கும், அதுவுமே எடிட்டிங்கில் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. சாரி கோஸ்டிஸ். படுத்த உடனே தூங்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமாங்க. அதுக்கு போய் அந்த பேயை திட்டிகிட்டு இருக்கிறாப்புல இல்லையா. ஸோ சார்.